தங்கலான் படத்தை தான் பார்க்க போறோம். அப்படி என்னதான் ஓடுமா மண்ணே இருக்கிற உலகத்துல? விக்ரம் பாரஞ்சித் கூட்டணியில எல்லாரும் ரொம்ப ஆளோட எக்ஸைட் பண்ணிட்டு இருந்த படம் தான் தங்கலான். அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை எங்கன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல வட ஆற்காடுல நடக்குது. விக்ரம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ஒரு குழுவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. விவசாய நிலங்களை விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட நிலங்கள் வந்து மிராசுதாரர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. விக்ரம் மட்டும் அவருடைய சொந்த நிலம்ல வச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு பேரலா பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து தங்கம் தேவைப்படுது. ஸோ அப்போ அது எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கு உழைக்கும் மக்களான இவங்களை கூட்டிட்டு போறாங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். அந்த ஜேர்னில விக்ரம் இவரை கரெக்டா லீட் பண்ணிட்டு போறாரா, அவங்க என்னென்ன சிக்கலுக்கு நடுவில் சந்திக்கிறாங்க, இறுதியில அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றதான் தங்கலான் படத்துடைய கதை. இந்த கதையோட ஸ்டார்டிங்லயே பாத்துறோம் அப்படின்னா விக்ரமுக்கு வந்து நிறைய கட்டுக்கதைகள் அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி ட்ரிப்பியா இருக்கும். அந்த கட்டுக்கதைகள் மூலமாவே வந்து நமக்கு ஒரு நரேஷன் சொல்லப்பட்டிருக்கும் ஸ்டார்டிங்ல. அது வந்து இவங்க தங்கத்தை தேடி போகிற அந்த ஜேர்னியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பாரஞ்சித் முன்னாடி இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரியும் வந்து மித்தும் சேர்றப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த படத்துடைய நரேஷனுமே அதே மாதிரி தான் இருக்கும். விக்ரம் மைண்ட்ல ஒரு கட்டுக்கதை போயிட்டு இருக்கும். இவங்க போற ஜேர்னில அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். அது நமக்கு ஒரு மாதிரி என்கேஜிங்கா அந்த ஜேர்னியை கொண்டு போகுது. இந்த ஜேர்னி பார்க்குறப்ப வந்து சிலருக்கு 1000ல் ஒருவன் திரைப்படம் வந்து நினைவுக்கு வரலாம். குறைந்தபட்சம் எனக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வந்துச்சு. அந்த படத்துலையும் வந்து அவங்க ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. போகிறப்போ வழியில் நிறையா அவங்களுக்கு தடங்கல்கள் இருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் தங்கத்தை தேடி போகிறாங்க. அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு முன்னாடி நடுவில் இவங்களுக்கு நிறையா தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்குது. அதையும் கடந்து தான் அவங்க வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றாங்க. இந்த கேரக்டர்ஸ் வேர்ல்டு பார்த்துட்டோம் அப்படின்னா விக்ரம், பார்வதி, அப்புறம் அவங்களுடைய மகன் கதாபாத்திரம் பசுபதி, ஹரி அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் ஒரு மாதிரி நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுது. அவங்களுடைய உரையாடல்கள், வசனங்கள், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவங்களோட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. குறிப்பாக பசுபதி அவருடைய கதாபாத்திரம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பசுபதியை அந்த படத்தில் யூனிக்காக பார்த்துருப்போம். இந்த படத்தில் நமக்கு நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கக்கூடிய தருணங்களை வந்து பசுபதி தான் கிரியேட் பண்ணுறாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நரேஷன் வந்து செம ட்ரிப்பியாக இருக்கும். அதுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், வார் சீக்வன்ஸ் இருக்கும், சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். இது மூணும் ஒரே சொல்ல இருந்தாலும் நீங்கள் படம் பார்க்குறப்ப அது சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தெரியும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜிவி பிரகாஷ் நல்ல சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. சில இடங்களில் வந்து படத்தோட அந்த வார் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக எம்போஸ் பண்ணி காமிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மியூசிக் இந்த படத்தில் செமையாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. மியூசிக்கு ஈக்குவலாக வந்து இந்த நரேஷனுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணது டயலாக்ஸ். அது வந்து சீரியஸான வரலாறு பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட வசனமாக இருந்தாலும் சரி, நகைச்சுவைக்காக எழுதப்பட்ட வசனமாக இருந்தாலும் சரி, எமோஷன்ஸை கேரி பண்ணணும், அதாவது எமோஷன்ஸை ஆடியன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு எழுதப்பட்ட வசனங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே வந்து இந்த படத்தில் நமக்கு செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் ரஞ்சித் படங்கள்ல நம்ம பார்த்து இருந்து இந்த படத்துல இல்லாத விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கேரக்டர் டெப்த். விக்ரம் 18ஆம் நூற்றாண்டுல நடக்கக்கூடிய விக்ரம் கதாபாத்திரம், அவங்களுடைய ஃபேமிலி, அந்த கிராம சூழல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு கனெக்ட் ஆனாலுமே கூட இந்த படத்தோட மிக முக்கியமான கதாபாத்திரமா இருக்கக்கூடிய ஆரத்தி, மாளவிகா மோகனன் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் படங்கள்ல வராங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்றாங்க. இருந்தாலுமே அந்த கதாபாத்திரத்தை பத்தின ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அது காரணம் என்னன்னா படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல அவங்க ஒரு பெரிய சேஞ்ச் கிரியேட் பண்றாங்க விக்ரமோட இருக்கிறப்போ. அப்படி இருக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆழமா விவரிக்கப்பட்டிருந்தா இன்னும் அந்த கேரக்டரோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவங்க பின்னாடி நம்ம நிக்கிறதுக்கு இன்னும் கனெக்ட் ஆயிருந்திருக்கும். எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம்? சூனியக்காரன் இல்ல சங்கோனே, சூனியக்காரி. இந்த 2.5 hours நரேஷன்ல ஹிஸ்டாரிக் ஸ்டோரி அப்படின்றனால ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நிலம் எப்படி அபகரிக்கப்பட்டது, பௌத்த மதம் எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டது அப்படின்றத கரெக்டா பிளேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு, ஈஸியா கம்யூனிகேட் ஆகக்கூடிய வகையில. மொத்தமா இந்த படம் வந்து 2.5 hours எங்கேஜிங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த காட்சிகள் வந்து ஒரு மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி வார் அது இதுன்னு வந்து ஃபில்லப் ஆகி பேக்கேஜ்டா இருக்கு. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான எமோஷன்ஸ் வந்து இந்த படத்துல மிஸ் ஆகுறது வந்து பெரிய டிராபேக்கா இருக்கு.
குறிப்பா மாளவிகா மோகனன் அவங்களுடைய பின்னணி ஸ்டோரி. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த படத்துல எல்லாருமே வந்து கடுமையா உழைப்பு போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது. குறிப்பா விக்ரமுக்கு வந்து இது ரொம்ப நல்ல படமாவே அமைஞ்சிருக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, அவர் மாஸ் எலிவேஷன் மொமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, விக்ரமுக்கு இந்த படத்துல நிறைய அதுக்கான ஸ்கோப் இருக்கு. அது கரெக்டா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. அந்த வகையில விக்ரமுக்கு இது ரொம்ப நல்ல படமாவே வந்திருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க.